அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நம்மளுடைய சேனல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு வேடு தொலை தூர பயணம் சுவாரஸ்யம் இல்லாததால் தூரத்தை குறைத்து கொண்டேன் ஜனரஞ்சகமாக. இந்த வேடு என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா பல்வேறு மார்க்கங்கள்லேருந்து கடைசியாகவும் இறுதியாகவும் சென்றடைஞ்ச மார்க்கமாக நம்மளுடைய சித்தவித்தை மார்க்கம் இருக்குது. இதை நம்ம காலகாலமாக பார்த்துக்கிட்டு வர்றோம். மற்ற மார்க்கங்கள்ல எல்லாம் இல்லாத ஒரு அனுபவத்தை நம்ம மார்க்கத்தில் அடைஞ்சு அவங்க இங்கேயே லயிச்சு போயிடுறாங்க. ஆனால் இப்போ சமீபமாக திருச்சியிலையும் மதுரையிலையும் ஒரு நேர் எதிரான செயல் பார்த்திங்கன்னா, நம்ம மார்க்கத்தில் இருக்கிறவங்க அப்படியே ஒரு 7-8 பேர் வெளியேறி இருக்கிறாங்க, வேறொரு மார்க்கத்துக்கு போயிருக்கிறாங்க. அப்போ இது என்ன, இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை தான் அந்த வேர்டில் நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா இந்த பயணம் ரொம்ப தொலைதூர பயணம். இந்த பயணத்தில் வைராக்கியம் இல்லைன்னு வச்சுக்கிங்களே, பயணிக்க முடியாது. அவங்களுக்கு போர் அடிச்சு போயிடும். ஏன்னா யாருமே நம்மளை கவனிக்கலை, யாருமே நம்மளை கொண்டாடலை. நம்ம இத்தனை வருஷம் தவம் பண்ணுறோம், நமக்கு ஒன்றுமே கிடைக்கல, இப்படியெல்லாம் அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இந்த மார்க்கத்தை பொறுத்தளவுக்கு சித்தாடா சித்தர்கள், சித்த ஆடக்கூடாது, சித்த ஆடி நீ வீணாக போயிடக்கூடாதுன்றதுக்காக சாமி சிஸ்டங்களை ஃபுல்லாக அப்படி தொலைதூர பயணத்தை அவர் உருவாக்கி கொடுத்துருக்கிறார். இதில் அவங்களால சுவாரஸ்யத்தை காண முடியலை. அப்போ திரும்ப வந்துடுறாங்க, ரிட்டன் வந்துடுறாங்க. பல பேர் பார்த்திங்கன்னா ஜனரஞ்சகமாக வியாபார ரீதியாக அவங்க வடிவமைச்சுக்கிறாங்க. இது அவங்களுடைய கெப்பாசிட்டி, அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இதை நம்ம வேறு மாதிரி பார்த்தா அவங்க செஞ்ச செயலை விட மோசமாக போயிடும். அவங்களுடைய கெப்பாசிட்டி அவ்வளோதான். அவங்களுடைய பயணத்தில் அவங்களால நிலைச்சி நிற்க முடியல. அந்த வைராக்கியம் அவங்களுக்கு இல்லை. அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த சுவாரஸ்யத்தை தேடி வியாபார ரீதியாக ஜனரஞ்சகமாக தன்னை மாற்றி அமைச்சுக்கிறதுக்கான முயற்சியில் அவங்க இறங்கிடுவாங்க. அப்போ அந்த ஊர் அவங்கள கொண்டாட ஆரம்பிச்சிடும். இந்த வேலையை தான் பல பேர் செஞ்சிட்ருக்குறாங்க. அவங்களுடைய அளவு அவ்வளோதான். அதனால் இங்கேருந்து வெளியில் போயிட்டாங்களே அப்படின்னு நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. இதை விட பெருசாக அங்கே ஏதோ இருக்கும் போல் அப்படின்னு சிந்திக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆத்ம நமஸ்காரம்.